ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கனிங் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் இந்த சாட்டர்டே தேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு படம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பார்ட்ஸ் வந்திருக்கு மிஷன் இம்பாசிபிள். டாம் க்ரூஸோட ஃபேமஸான படம். ஸோ அதே மாதிரி இந்த பார்ட் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து மிஷன் இம்பாசிபிள் த டெட் ராக்கிங்னு ஒரு பார்ட் வந்தது. அதோட ஒரு நெக்ஸ்ட் பார்ட் தான் இது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் இம்பாசிபிள் படத்தோட ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் தான் இது. ஸோ இதுதான் வந்து அந்த ஒரு லாஸ்ட் பார்ட் இது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ப்ளஸ் ட்ரைலர்லாம் செம்மையாக இருந்தது. அதனால சரி படம் பார்க்கலாம். டாம் க்ரூஸோட படம் வேற லெவலில் நிறைய ஸ்டன்ஸ்லாம் ரியலாக பண்ணுவார். அப்படி இருக்கும்போது சரி ஸோ இந்த பார்ட்டில் என்ன பெஸ்ட்டாக இருக்க போதும், அதுவும் இது வரை இந்த ஃப்ரான்ச்சைஸோட லாஸ்ட் பார்ட் அப்படின்ற போது பார்க்கலாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்த்த படம் தான் இது. ஸோ மெயினாக இந்த படத்தோட கதை பர்டிகுலராக என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்போம் அந்த கீயை தேடி அலைவாங்க. ஏன்னா அந்த கீ எடுத்தால் தான் நம்மளால வந்து அந்த ஒரு சப்மரைனை ஓப்பன் பண்ண முடியும். அது ஓப்பன் பண்ணாதான் உலகத்துக்கு நடக்கிற ஒரு பெரிய தீங்கை தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கதை தான் லாஸ்ட் பார்ட்ல போயிருந்தது. ஸோ இந்த பார்ட்டும் அதோட ஒரு கண்டினியூவேஷன் தான். இது அந்த என்டிடி அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கு. லைக் அது ஒரு ஏஐனே சொல்லலாம். அது எப்படின்னா அது வந்து அது வந்து மொத்த நியூக்ளியர் பாம்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதை நம்ம அந்த கீயை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணலன்னா ஸோ உலகமே நியூக்ளியர் இதுவால மொத்தமா அழிஞ்சு போகும். நியூக்ளியர் பாம்ஸ்லாம் வெடிச்சு அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல திரும்பி இதே இந்த ஐஎம்எஃப் ஏஜென்ட்டா இருக்க டாம் க்ரூஸ்க்கு அந்த அசைன்மெண்ட் வருது. அந்த பேலன்ஸ் அந்த ஒரு பார்ட் ஆஃப் ஒரு கீ வந்து கடலுக்கு அடியில ஒரு சப்மரைன்ல இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து இந்த ஃபுல் மிஷனும் சக்சஸ் பண்ணி பிளஸ் அந்த ஒரு என்டிட்டியை அக்காம்ப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அசைன்மெண்ட் இவருக்கு வருது டாம் க்ரூஸுக்கு. அதாவது அந்த சீக்ரெட் ஏஜென்ட் ஆஸ் யூஷுவல் அது அவரோட ஸ்டைலில் போய் அதை பண்றாரு. அதுதான் இந்த படத்தோட ஒரு கதை. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட். பிளஸ் இதோட ஒரு எண்டு பார்ட் அப்படின்னே சொல்லலாம் மிஷன் இம்பாசிபிள். டாம் க்ரூஸ் தலைவன் சொல்லவே தேவையில்ல. ஃபைட் கிட்லாம் மிரட்டுவாரு. எல்லாமே ரியல் ஸ்டன்ஸாக தான் இருக்கும். மோஸ்ட்டாக நிறைய சீன்ஸ். ஸோ இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக நடிச்சிருந்தாரு. படம் பூராமே வந்து சூப்பராக இருந்த அவரோட பெர்ஃபார்மன்ஸ். ஒவ்வொரு ஸ்டன்ட் சீனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பிரிச்சு ரணகலப்படுத்திட்டாரு. டாம் க்ரூஸ்னாலே ஸ்டண்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். இப்போ ஒரு 62-64 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு. லைட்டாக அந்த ஃபேஸில் அந்த ஒரு முதிர்ச்சி தெரிஞ்சாலும் அந்த உடம்புல இன்னும் அந்த ஒரு யங்ஸ்டராக தான் இருக்காரு. செம பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து. ஸோ அதுக்குள்ளே இவ்வளோ ஒரு ஃபைனல் பார்ட் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ தான் அவரோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நம்ம சைல்ட்ஹுட்டில் பார்த்தது மோஸ்ட்டாக 90s கிட்ஸ்க்குலாம் ஒரு ஃபேவரட்டான ஒரு ஹாலிவுட் ஹீரோனே சொல்லலாம். டாம் க்ரூஸ் ஆக்ஷன் ஹீரோனே சொல்லலாம். செம பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் பண்ணியிருந்தார். நிறைய ஸ்டன்ஸ் எல்லாமே பிரமாதமா பண்ணியிருக்காரு. இதில் அவர் பண்ணலாம் நிறைய ரியல் ஸ்டன்ட்ஸ்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி அந்த ஒரு ஹெலிகாப்டரில் ஒரு சில ஸ்டண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் பிரமாதமாக பண்ணியிருந்தார் கிளைமேக்ஸில். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைமன் பெக் அவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஐஎம்எஃபோட இந்த ஒரு டெக் ஃபீல்டு ஏஜென்ட்டாக ஒரு ரோல் நல்லா அந்த அவரோட கேரக்டரும் எதுவும் நான் வந்து தமிழ் டப்பிங்கில் வர பார்த்தேன்னா அவரோட கேரக்டர் கொஞ்சம் அந்த ஹியூமரோட டைலாக்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இது மேபி இங்கே டப்பிங்கில் ஆட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. நல்லா அந்த அவரோட கேரக்டர் நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாரு. படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். அதே மாதிரி ஹாலே ஹாட்வேல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஎம்எஃபோட ஒரு ஃபீமேல் ஏஜென்ட் ரோல் அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் நல்லா நீட்டாகவே நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஆஞ்சலினா பேசட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு யூஎஸோட பிரசிடென்ட்டாக ஒரு ரோல் அவங்க ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பான் அலெக்சாண்ட்ரா கிளமெண்டிஃப் அவங்க தான் இதில் வந்து ஃப்ரெஞ்ச் அசைனா ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க இதில் வந்து டாம் க்ரூஸுக்கே ஒரு பேர் மாதிரியான ஒரு ரோல் தான் சப்போர்ட்டிவான ஒரு ரோல். ரொம்ப நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில். அதே மாதிரி மேக்ஸ் அர்ஜுன் ஆல்ஃபி கோட்ஸ் ஃப்ரே வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருந்தது. ஏன்னா வந்து அந்த ஒரு பழைய அந்த மிஷன் இம்பாசிபிளோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எடுத்து லைட்டாக அப்படியே ரீமாஸ்டரிங் பண்ணாங்க நிறைய இடங்கள்ல. அந்த எல்லாருக்குமே தெரியாத மிஷன் இம்பாசிபிளோட அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த ஒரு தீம் அதை லைட்டாக அப்படியே ரீமாஸ்டரிங் பண்ணி நிறைய இடங்கள்ல போட்டிருந்தாங்க. அதெல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர். எஸ்பெஷலி சவுண்ட் டிசைனிங் ஒர்க் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அந்த ஒரு இன்டர்வல்ல ஒரு ப்ரீ இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்மரைனுக்குள்ள ஒரு சில இதெல்லாம் சீன்ஸ் இருக்கும். அது வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ளஸ் சவுண்ட் டிசைன் டீம் ஒர்க் எல்லாருமே பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப பிரமாதமாக போட்டிருந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே. ஃப்ரேசர் டக்கர்ட்டோட சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரி வேற லெவலில் பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபி. நிறைய இடங்கள்ல வந்து நம்ம ஸ்டன் சீன்ஸ் யூஸ்வலாக சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சப்மரைனுக்குள்ள ஒரு 15-20 மினிட்ஸ் சீன் ஒன்று வந்து அது அந்த கடலுக்கு அடியில் இருக்கும். இது ஒரு ப்ரீ இன்டர்வல் அப்போ அது பிரமாதமாக பண்ணியிருக்காரு. செமையாக இருந்தது அந்த சீன் வந்து அவரோட சினிமாட்டோகிராஃபி இருக்கும். ஒவ்வொரு ஃப்ரேம் ஆகட்டும் அதுவும் வந்து நிறைய சிஜி ஒர்க்ஸ் அதுக்குள்ளே இருந்திருக்கும். பட் அப்படி இருந்த அந்த ஒரு அதை வந்து ஒரு ரியல் ஷாட்டை தான் எடுத்திருப்பாங்க. பின்னாடி வந்து சிஜி பண்ணியிருப்பாங்க. பட் அந்த ஒரு கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப பிரமாதம். வந்து டுவர்ட்ஸ் அந்த ஒரு கிளைமேக்ஸ் சீன்லாம் அந்த ஹெலிகாப்டர் சீனாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாரு. செமையாக அதோட ஒரு கேமரா ஆங்கிள்ஸும் அதே மாதிரி வந்து எடி ஹாமில்டனோட எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் எல்லா கட்ஸுமே நல்லா இருந்தது. பட் ஆனால் என்ன ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தது படம். அதான் ஒரு பெரிய மைனஸாக நான் பார்த்தது. ஏன்னா ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் கிட்ட வெட்டி எடுத்துட்டு இருக்கலாம் அந்த படத்தில். அந்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ வந்து எடிட்டிங்கில் என்ன கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம்.
அதே மாதிரி டைரக்டர் கிறிஸ்டோபர் மெக்ரோய்னி அவர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம லாஸ்ட் ஒரு 3-4 மிஷன் இம்பாசிபிள் பார்ட்ஸ் அவர் தான் வந்து எடுத்திருக்காரு அவரோட டைரக்ஷனில். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு என் பார்ட்ன்ற போது மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் செம்மையாக பண்ணியிருந்தாரு. ஸோ வந்து அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ் இந்த மிஷன் இம்பாசிபிளோட ஃப்ரான்ச்சைஸோட அந்த ஒரு ஸ்டைல் மிஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக எல்லா ட்ரேட்மார்க் விஷயங்களும் இந்த படத்துக்குள்ள வச்சிருந்தாரு. அதே மாதிரி படத்தோட ஸ்டார்டிங்ல இந்த ஸ்டார்டிங் மிஷன் இம்பாசிபிளோட கதையிலேருந்து இப்போ இந்த பார்ட் முடிகிற வரைக்கும் ஒரு விஷயத்த ஒரு ஷார்ட் கிளிப்பிங்ஸ் மாதிரி போட்டாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்டர்வல் பிளாட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த ஒரு கிளைமேக்ஸ் பார்ட்டாக இருக்கட்டும், இந்த ரெண்டுமே வந்து ஒன்று அந்த சப்மரைன் சீனு, இன்னொன்று வந்து அந்த ஒரு ஹெலிகாப்டர் ஸ்டாண்ட் சீன், இந்த ரெண்டுமே வந்து செம்மையா மேக்கிங்ல வந்து பண்ணியிருந்தாரு. சூப்பரா இருந்தது அந்த 2 சீனுமே. அவரோட டைரக்ஷன் வேற லெவல்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மைனஸா நான் பார்த்தது வந்து படத்தோட ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப அந்த ஒரு செல்ஃப் எடுக்கவே லேட் ஆகிற மாதிரி இருக்கும். அது வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா இருக்கும் ஸ்க்ரீன் பிளே. அது கொஞ்சம் நீங்க அதை தாண்டிட்டீங்கன்னா செகண்ட் ஹாஃப்லாம் வேற லெவல்ல இருக்கும் ஸ்க்ரீன் பிளே. அந்த ஒரு சர்ன்னு போகும் ஒவ்வொரு சீன்ஸுமே. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த கதைக்குள்ள வரதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிருக்கலாமா அப்படின்னு தான் தோணும். ஏன்னா படம் வந்து ஒரு 2.75 மணி நேரம் கிட்ட போகுது. இந்த அளவுக்கு இவ்வளோ லென்த் தேவையான எனக்கு தெரியல இந்த படத்துக்கு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த ஒரு பொறுமையை சோதிக்கும். அது ஒன்ஸ் தாண்டிட்டீங்கன்னா அந்த ஒரு கதைக்குள்ள வந்ததுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வேற லெவலில் இருந்தது நிறைய சீன்ஸ். பட் ஆனால் நம்ம கம்பேர் டு மற்ற மிஷன் இம்பாசிபிள் படத்தெல்லாம் பார்க்கும்போது இது கொஞ்சம் வேற ஒரு ஸ்டைலாக தான் இருந்தது. அதுல எனக்கு எதுவும் ஒரு படி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்தது இந்த படம். மற்ற மிஷன் இம்பாசிபிள் பார்ட்ஸ்லாம் நான் பார்க்கும்போது எஸ்பெஷலி அந்த லாஸ்ட் பார்ட்டே வேற லெவலில் இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது ஏதோ கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் ஒரு சில சீன்ஸ் ரொம்ப கூஸ்பம் சீன்ஸை போட்டு நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. அது வந்து பாசிபிளான விஷயம். நல்ல பாசிட்டிவான விஷயமா பார்த்தேன் இந்த படத்துக்கு. மெயினாக இந்த படத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்க்ரீனில் ஒரு 70mm ஸ்க்ரீனில் ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்க தேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு படம் தான். அது மெயினாக வந்து சின்ன ஸ்க்ரீன்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த படம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் மெயினாக ஐமேக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸே கொடுக்கும் அந்த படம். அந்த மாதிரியான ஒரு படம் தான் அது. பார்ப்போம். டாம் க்ரூஸ் மிஷன் இம்பாசிபிளுக்கே ஃபேமஸான ஒரு ஆள். அவர் இந்த பார்ட்டோட அவரே முடிச்சிட்டாங்க. ஒரு கிளைமேக்ஸ் ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸோட போய் அப்படி ஸ்மூத்தாக அந்த படத்தை முடிச்சிருக்காங்க. பார்ப்போம். இதுக்கு அடுத்து வேறு ஏதாவது இந்த ஃப்ரான்ச்சைஸே புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு எதுன்றது பார்ப்போம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 90s கிட்ஸ்க்கு எப்போவுமே ஒரு ஃபேவரட்டான ஒரு ஆள். இந்த ஜாக்கி சான் எல்லாருக்குமே பிடிக்கும் 90s கிட்ஸ்க்கு மோஸ்ட்டாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் டாம் க்ரூஸ் தான். ஆக்ஷனில் வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர். எனக்கு ரொம்ப ஃபேவரட்னு சொல்லுவேன். ஸோ பார்ப்போம் இதுக்கு அடுத்து வர படங்கள்லாம் எப்படி பண்ணுறாருன்றது. பட் இந்த படம் வேற லெவல். உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் எனக்கு ஒரு சின்ன மைனஸாக நான் பார்த்தேன் நான். அது என்னமோ ஃபர்ஸ்ட் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து தமிழ் படங்கள் தான் வந்து ரீசெண்டாக வந்து எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரச்சனை இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படத்துக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் ஆனால் ஒரு நல்ல டீசென்ட் வாட்ச் தான். கண்டிப்பாக தியேட்டரில் உட்காந்து ஒரு நீட்டாக பார்க்கலாம். ஒரு தரமான ஒரு சம்பவம் தான் அந்த படம். பக்கா தியேட்டர் வாட்ச். ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட், ஒரு நல்ல பெரிய ஸ்க்ரீன் இருக்க தியேட்டரில் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்தோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 7 கொடுப்போம். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு நீட்டான ஒரு வாட்ச் போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.